எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு அருமையான இண்டோ சைனீஸ் ஸ்டார்டர் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். அதுவும் நம்ம உருளைக்கிழங்கு வச்சு செய்ய போறோம். இது ஹனி சில்லி பொட்டேட்டோ. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கிறிஸ்பியான இந்த ஸ்டார்டர் செய்ய நான் மீடியம் சைஸ்ல இருக்கிற 6 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கோட தோலை எடுத்துட்டு நீல வாக்கில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு கட் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்க, நான் எந்த திக்னஸ்ல பண்றேன்னு. இதே மாதிரி பண்ணீங்கன்னா கரெக்டா வரும். கட் பண்ண கிழங்க தண்ணியில போட்டு வைங்க. ஒரு பெரிய அகலமான பேனை எடுத்து தேவையான தண்ணியை ஊற்றி கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி சூடானதும் கட் பண்ணி வச்சிருக்கிற கிழங்க மெதுவா தண்ணியில போடுங்க. ஓரளவுக்கு வெந்தா போதும். ரொம்பவும் வெந்துட வேண்டாம், அதே சமயம் ஹார்டாகவும் இருக்க வேண்டாம். வெந்த கிழங்க நம்ம பொரிக்க போறோம். ஸோ அப்போ நல்லா வெந்துடும். இப்போவே ரொம்ப வெந்துடுச்சுன்னா வறுக்கும் போது உடஞ்சிரும். பாருங்க, கிழங்கு ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு. தண்ணியை வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வைங்க. நல்லா ஆறட்டும். வேக வச்ச கிழங்க ஆறுனதும் கொஞ்சமா சோள மாவு தூவிக்கலாம். நான் சின்னதா ஒரு வடிகட்டி வச்சு பண்றேன். இப்படி செஞ்சா மாவு ஈவனா வரும். மாவு நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கடாயை எடுத்து பொரிக்க தேவையான எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் மெதுவா உருளைக்கிழங்கு போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனா பொரிச்சு எடுத்துக்கலாம். 3-4 நிமிஷம் நல்லா வேகட்டும். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஒரு அகலமான பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 2 டீஸ்பூன் நறுக்கின பூண்டு, 2 டீஸ்பூன் நறுக்கின இஞ்சி சேர்த்து நல்லா கலந்து விட்டு நறுக்கின 2 பச்சை மிளகாய் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. நறுக்கின பாதி வெங்காயம், கால் கப் நறுக்கின குடமிளகாய், அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. அடுத்து ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு 1/4 கப் தேன் ஊத்துறேன். பாருங்க எப்படி க்ளோ வருதுன்னு. நல்லா கலந்து விட்டு ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற கிழங்க சேர்த்து நல்லா ஸ்மூத்தா மிக்ஸ் பண்ணுங்க. உடையாம பார்த்து கவனமா செய்யணும். ஃப்ரைஸ் எல்லாம் மசாலால கோட் ஆனதும் கொஞ்சமா நறுக்கின வெங்காயத்தால் சேருங்க. இது கூட கொஞ்சம் வெள்ளை எள்ளு தூவலாம். ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. ஹனி சில்லி பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு. இனிப்பு காரம் எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கிற இந்த டிஷ் சின்ன பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சூடா சர்வ் பண்ணுங்க. ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு இருக்கும்போது இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு இண்டோ சைனீஸ் ஸ்டார்டர் செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. To
The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.